பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று ஒரு சிம்ம கர்ஜனை கேட்டது. அந்த கர்ஜனையில்தான் என்ன கம்பீரம், வசீகரிப்பு! அது மட்டுமா, ஆகா என்ன அற்புதம்! அந்த கர்ஜனைக்கு சொந்தக்காரரான புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்போது தனது உரையை முடித்தாலும் அந்த முழக்கத்தை சொல்ல தவறியதே இல்லை. அப்படி அவர் சொல்லில் மட்டுமல்ல, செயலிலும் பேரறிஞர் அண்ணாருடைய வழியிலேயே நடைபோட்டார் என்பதற்கு சில உதாரணமான சம்பவங்களை அண்ணா பிறந்தநாள் தொடர்பான இந்த செய்தி தொகுப்பில் பார்க்க. பேரறிஞர் அண்ணா ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிக்க புலமை பெற்றவர். அத்தகைய புலமையை பெற்ற நம் அம்மா 6 மொழிகள் அறிந்தவர். அண்ணா ஆற்றொழுக்க பேச்சாளர். நம் அம்மாவும் தனது புலமை மிக்க பேச்சால் இந்த உலகின் கவனத்தை ஈர்த்தவர். அண்ணா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றார். நம் அம்மாவோ ஏராளமான திட்டங்களை ஏழைகளுக்கு வழங்கி அவர்களுடைய சிரிப்பினில் இன்பத்தையும் இறைவனையும் கண்டார். அண்ணா மாற்றான் தோட்டத்து மல்லிகையிலும் வாசம் உண்டு என்று சொன்னார். நம் அம்மாவோ தன்னை இகழ்ந்து பேசியவர்களையும் மாற்றுக் கட்சிக்காரர்களையும் அரவணைத்து அவர்களுக்கு உயரிய பதவிகள் அளித்து அழகு பார்த்தார். அண்ணா ரூபாய்க்கு 3 படி அரிசி லட்சியம், 1 படி நிச்சயம் என்று முழங்கினார். நம் அம்மாவோ அரிசியை விலையில்லாமலேயே வழங்கினார். பேரறிஞர் அண்ணா பெண் அடிமைத்தனத்தை வீழ்த்த போராடினார். நம் அம்மாவோ அனைத்து மகளிர் காவல் நிலையம், தொட்டில் குழந்தை திட்டம், பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறை, தாலிக்கு தங்கம், மிக்சி, கிரைண்டர் என்று வகை வகையாய் பெண்களுக்கு திட்டங்களை வழங்கி பெண்கள் தலை நிமிர்ந்து வாழும்படி செய்தார். அண்ணா வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னார். நம் அம்மா கிராமங்கள் தோறும் புத்தக சாலை அமைத்து நம்மையெல்லாம் ஆளாக்கி பார்த்தார். தலையாய மக்கள் தலைவராக விளங்கியவர் பேரறிஞர் அண்ணா. மறைந்தும் மறையாத மக்கள் தலைவராக வாழ்கிறார் நம் அம்மா. திராவிட சகாப்தத்தை உருவாக்கி இந்த நாட்டை ஆண்டார் அண்ணா. நம் அம்மாவோ இன்னும் 100 ஆண்டுகளுக்கு கழகம் இந்த நாட்டை வழிநடத்தும் அளவிற்கு கழகத்தை உருவாக்கி கொடுத்துள்ளார். அண்ணாவினுடைய இதய கனியாக நம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், எம்ஜிஆரின் இதய கனியாக நம்முடைய அம்மா என்ற பாரம்பரியத்தில் இன்று அம்மாவின் இதய கனியாக முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர், புரட்சித் தமிழன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். எப்படி அம்மா அவர்கள் அண்ணாவின் வழியில் திராவிட இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சியாக திகழ்ந்தாரோ, அதே போன்று சிறப்பாக திகழும் எடப்பாடி கே பழனிசாமியின் வழியில் நாளும் நாமும் பீடு நடை போடுவோம். வளமான பலமான தமிழகத்தை உருவாக்குவோம். நாளைய தமிழகத்தை நலமாக்குவோம் என இந்த இனிய நாளில் அனைவரும் சூளுரை ஏற்போம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக வி. கோபாலகிருஷ்ணன்.